வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்காக கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ரொம்ப சுலபமானது. எப்போதும் நம்ம வந்து முறுக்கு பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறப்போ மற்ற மிக்சரெல்லாம் பண்ண ரொம்ப நேரம் எடுக்கும். அதே கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சரை ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாம். பண்டிகை நாட்களில் வந்து ஏதாவது ஒரு காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சருக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். கார்ன்ஃப்ளேக்ஸ் ஒரு சிறிய பேக்கெட், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், பொட்டுக்கடலை விரும்பும் அளவு, முந்திரி பருப்பு 10 அல்லது 12, உலர்ந்த திராட்சை சிறிதளவு, கறிவேப்பிலை ஒரு ஆர்க்கு, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, மிளகாய்த்தூள், வறுத்த சீரகத்தின் தூள் 1/2 டீஸ்பூன், ஆம்ச்சூர் எனப்படும் உலர்ந்த மாங்காய்த்தூள் சிறிதளவு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை. கார்ன்ஃப்ளேக்ஸ் பொரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கரண்டி ரொம்ப முக்கியங்க. இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ண வரும். இது பார்த்திங்கன்னா கடைங்களே ரொம்ப சுலபமாக கிடைக்குது. இந்த பொரிக்கிற கரண்டிலே இந்த மாதிரி இப்படி ஒரு கர்வ் இருக்கும், இந்த மாதிரி இப்போ ஒரு டீப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளே வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு சுலபமாக முடியும். இப்போ இது பாருங்கள், எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இந்த எண்ணெய்களை போடுறதுக்கு முன்னால் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸில் வந்து 2 விதமாக கிடைக்குது. நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அது பொரிக்கிறதுக்குன்னு தனியாக கிடைக்கும். தேவையான அளவு இப்போ நம்ம இதை ஒவ்வொரு ஈடாக போட்டு பொரித்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதை வந்து சூடான எண்ணெயில் வைக்கலாம். எண்ணெயில் வைக்கிறப்பே அது அப்படியே பொரியும். இந்த மாதிரி பொரியிறப்ப நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் எண்ணெயை வடித்து எடுக்கிறதுக்கு. இப்போ இது ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் பூரா பொரித்து எடுத்துட்டேன். இப்போ முந்திரியை போட்டு எடுக்கலாம். முந்திரி செவக்கிற அளவுக்கு இதிலேயே நம்ம பொரிச்சிக்கலாம். இது முந்திரியை பொரிச்சாச்சு. இதையும் இதிலேயே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து திராட்சை அதிக நேரம் பொரியக்கூடாதுங்க. இதை போட்டுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக அப்படி வச்சு எடுத்துடலாம். இதையும் இதில் சேர்த்துலாம். பொட்டுக்கடலை கூட வந்து நம்மளுக்கு அதிக நேரம் வேண்டாம், சும்மா இதில் போட்டு உடனே எடுத்துடலாம். அது ஆல்ரெடி நம்மளுக்கு கிறிஸ்பாக தான் இருக்கும். இப்போ இதுவே போகும். இப்போ கறிவேப்பிலை மட்டும் பொரிக்கணும். இப்போ இதையும் சேர்த்துலாம். இந்த சூட்லேயே கறிவேப்பிலை பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் இதில் ஒன்றா சேர்த்துலாம். இப்போ இதுக்கு மசாலா வந்து ரொம்ப முக்கியங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது எல்லாமே பொரிச்சதை இதில் போட்டிருக்கேங்க. இதுக்கான மசாலா பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கிறது உப்பு. இது வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு செவப்பாக நல்லா கிறிஸ்பாக இருக்கிறதுனால இதை இப்படியே சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையே அப்படியே சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இதை வந்து பெருங்காயத்தூள், தகுந்த அளவு உப்பு, இதுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதுக்கு பதிலாக கொஞ்சம் ஸ்வீட் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். சர்க்கரை சேர்க்குறது பழக்கம். ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதோடு வந்து வறுத்த சீரகத்தூள், இதுவும் கொஞ்சமாக போட்டால் போதுமானது. நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதோடு வந்து நம்ம வந்து சிட்ரிக் ஆசிட் போடலாம், இல்லைன்னா புளிப்புக்காக இது ஆம்ச்சூர் அப்படிங்கிற மாங்காய்த்தூள் இதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லா சுவையும் சேர்கிற மாதிரி இது நம்ம கலந்துக்கணும். இப்போ இதை வந்து இதில் தூவிக்கலாம். இதை அப்படியே கலந்து விடணும். நல்லா குளிக்கிறதுக்கப்புறம் மேலேயும் கீழே நல்லா கலந்துக்கிட்டா பாருங்கள். எப்படி இது கை போட்டு கலந்ததை நம்மளுக்கு நல்லா வரும். உப்பு காரம் எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் தயார். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர் வந்து தயாராகிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் டிப் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சீரியலில்
இருக்கிற அந்த கார்ன்ஃப்ளேக்ஸை வாங்கக்கூடாது. பொரிக்கிறதுக்குன்னு தனி கார்ன்ஃப்ளேக்ஸ் கிடைக்கிது, அதுதான் வாங்கணும். அப்போ தான் பொரியும். அதை வாங்கிட்டு அதுன்னு பொரியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுவே தனியாக பேக்கெட்டில் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில். மற்றபடி வந்து இதில் நீங்கள் வந்து வேர்க்கடலை, முந்திரி பருப்பு விருப்பினா சேர்க்கலாம். இல்லைன்னா இதுக்கு திராட்சையும் பொட்டுக்கடலையும் போட்டாலே போதுமானது. நான் சொன்ன மாதிரி வந்து சீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அதோடு வந்து கொஞ்சம் சர்க்கரை எப்போவுமே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் விருப்பப்பட்டால் சிட்ரிக் ஆசிட் இல்லைன்னா ஆம்ச்சூர், அதாவது உலர்ந்த மாங்காய்த்தூள் சேர்த்து மசாலா போட்டுட்டு அது மேலே தூவினீங்கன்னாக்கா கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு மிகவும் நன்றாக இருக்கும். கார்ன்ஃப்ளேக்ஸ் மிக்சர், திஸ் இஸ் வெரி வெரி simple and very tasty dish. It's an evening snack for children or if anybody can eat this, very very light. First thing we have to fry, deep fry cornflakes and then take it out and keep it in a bowl. In the same way you can deep fry all the nuts, that is we can add peanuts, already roasted peanuts we can add, cashew nuts, kismis, everything we have to deep fry and add it. Curry leaves also we can deep fry and add it. For this masala we have to mix salt, red chilli powder, little jeera powder, little sugar, Asafoetida, and then amchur, that is dry mango powder. Everything together you have to mix and then sprinkle on top. Just shake it up. Your cornflakes mixture is ready. Allow to cool to the room temperature and then store it in a airtight container.